நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தால் நீ இப்ப அவங்களை விடுவாங்க. நேர்மையா நடவையா சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோட வேலை செய்யற சிங்கள கடைசியாய் சாரி என்ற காணியில டாய்லெட் கேட்ட வலிக்கிறேன் நான் கடிதம் கொடுத்துறாங்க. நடந்த பிரச்சனைக்கு சஜித் பிரேமதாச என்ன மதத்தை பௌத்த மதத்தை பேணி பாதுகாக்க வேணும். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தையிட்டியில் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை வந்து பல வருடங்களாக வந்து போய்கொண்டே இருக்குது. சட்டவிரோதம் இந்த விகாரைக்கு வந்து இதாக மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டங்களை வந்து முன்வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கான அது தீர்வு வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வரைக்கும் வந்து கிடைக்கல. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளையும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து இங்கே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்ட ஒரு சில பேரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. கைது செய்து உள்ள வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து விட சொல்லி இங்கே பெரிய ஒரு வாக்குவாதங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. நான் கொஞ்சம் வேற லேட் ஆகிட்டுது. இதுக்கு முதல் நீங்கள் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கற்பிணி பெண் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கணவனை வந்து கைது செய்திருக்கிறாகவும் அதை வந்து வெளியில் விடணும், இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்று சொல்லி தையிட்டி விகாரையில் வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மக்களுக்கும் போலீஸாருக்கும் இடையில் வந்து பல கருத்து முரண்பாடுகள் வந்து ஏற்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரை இன்றைய நாளில் வந்து கைது செய்திருக்கிறாங்க. அவர் வந்து இன்றைய நாளில் ஒரு சில பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். இதுக்கான ஒரு முடிவு வந்து எப்போ கிடைக்கும் என்று சொல்லி யாருக்குமே தெரியலை என்று சொல்லி பல வருடங்களாக இந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து காவலியை வந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தால் நீ இப்ப அவங்களை விடுவாங்க. நேர்மையா நடவையா என்ன மனுஷரியா? நீங்க ஒரு தகப்பன் தானே, நீங்க ஒரு சகோதரன் தானே. நான் கூட பயத்துமே ஓடுதேன்னு கூட நினைக்கல. ஐயா நான் உண்மையா சொல்றேன். நேர்மையா தானே நான் கலைக்கிறேன். ஒரு பொய் இல்லை. நெஞ்சில இந்த கலைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்றேன் ஐயா. இதுல இந்த தூக்கி எரிஞ்சோடு போடுறேன். இதுல இந்த நாட்டுல பாலையிலாது காவலம் அடாத்தா செய்யறீங்களா? எல்லாம் இந்த நாட்டுல பாலையிலாது வேணும். ஐயா எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோட வேலை செய்யற சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க எனக்கு. சரியா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு சிங்கள போய் இந்த அம்மா மகன் சார்ஜன் சரியா இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து வேலை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான இந்த அம்மா இந்த மகன். நீ அவனை பிடிச்சி தள்ளுற, இனவாதத்தை கக்குற, கத்துற. சிங்கள தம்பி எல்லாம் செய்யறாங்க. சம்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. மனச்சாட்சி இருந்த உண்மையா சொல்றேன். உண்மையை விட்டுட்டு ஐயா என்னையா சரி வியாரே கட்டியாச்சு. சரி சரி கட்டினா மிச்ச காணியை விடுறதுக்கு என்னையா இவர் ஆரையா அதிகாரம் தாரத்துக்கு மிச்ச காணியை விடலாம் தானே ஐயா. என்னையா வந்து அந்த பிரச்சனையோட முடிஞ்சது. மிச்ச காணியை விடுங்க. அந்த வேலை இருக்கட்டும். மிச்ச காணியை விட ஐயா. நீங்க செக் பண்ணீங்களா ஐயா? அவரோட ஒன்றுமே இல்ல ஐயா. அவற்றை காணி அதுதான் ஐயா பாருங்க. அவற்றை காணி 20 பேரை கொண்டு பாருங்க ஐயா. அவரோட சேர்ந்து அளந்து விட்டது அதுதான் உண்ட காணி என்று அளந்து விட்டாச்சு. சரியா விட்டா பிறகு ஐயா மிச்ச காணி எடுக்கீங்க எடுக்கீங்க ஐயா. அதை எந்த வீடு இருக்கு ஐயா. அதுல எந்த வீடு இருக்கு ஐயா. அதுல வந்து ஒரு ஆள் வந்து இந்த காணி பிடிச்சிருக்கு. சரியா ஐயா நான் சொல்றேன் ஐயா நான் சொல்றேன். போட்டோ எல்லாம் கிடக்கு. 2013ஆம் ஆண்டு இந்த ஏரியா 8 ஏக்கரையும் விடாம வச்சிருந்துதான் ஆமி தான் இதை கட்டினாங்க. ஆமியாக்கெல்லாம் கட்டினாங்க. அப்போ இந்த கொரோனா முதல் விகாரைக்குரிய காணி 20 பிறப்பு அந்த விகாராதிபதி நயனாதி விகாராதிபதி தான் சொந்தம். இதுதான் உண்மை. அவற்ற காணியில வந்து பழைய கவர்னர் வந்து அடிக்கல் ஆட்டினதால அவர் சொன்னார் இந்த காணிக்கு விகார கட்ட தேவையில்லைன்னு. அது நிப்பாட்டி
இதில் வந்து இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அடிக்கல் நாட்டு தனியார் காணி பிரைவேட் காணி இதுக்கு எதிராக ஏற்கனவே நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பட்டது வியாழாவை இப்போ கடைசியாகி சாரி என்ற காணியில் டாய்லெட் கட்ட வலிக்கிறேன் நாங்கள் கடிதம் கொடுத்துறாங்க அது பிறகு நிப்பாட்டப்பட்டது அதில் என்ன செய்யலை இது ஏற்கனவே 2276 பேர் வழக்கு போட்டிருக்காங்க இந்த காணியில் எல்லாத்தையும் விட வேண்டும் என்று அது ஹைகோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டது இல்லை நீங்கள் உங்களுக்கு நான் போலீஸ் ரிப்போர்ட் தருவேன் போலீஸில் என்ட்ரி போடுவேன் என்றால் காணியை விட வேணும் மற்ற பிரதேசம் வேண்டிய ரோட்டை கூட பிளாக் பண்ணி தான் பவானி வீதி இது சாந்தா வீதி இதுக்கு நீங்கள் போயிடலான்ட்டீங்க உங்களுக்கு பவானி வீதியை மறைச்சி 2 பக்கம் விட்டு தான் வியாரை அடைச்சிருக்கு 2 பக்கத்தாலே அடைச்சிருக்கு இங்கே அங்கேருந்து வந்து இடையில நிற்கிற ரோடு இங்கேருந்து வந்து இடையில நிற்கும் இதையெல்லாம் ஏற்கனவே நீங்கள் புது ஆள் தானே ரான்ஸ் மாறி வார நீங்கள் 5 வருஷம் ஒருக்கா வரீங்க மாறி ஆனால் அங்கே ஏற்கனவே இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது வேணுமெண்டா புதுசாக தாரம் நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா சரி நாங்கள் அதுதான் விக்கெட் வந்து கேட்டாங்க சரி அந்த வியாரையை விட்டு மிச்ச காணியை விடு வியாரைக்கு அங்கால இருக்கிற காணியை விட நாங்கள் வேலி விடுங்கி தரோம் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்கன்னா என்ன தெரியுது சரியா நெஞ்சுக்கு நேர்மையாக இருக்காதுங்க ஐயா இது நாங்கள் செய்கிறதெல்லாம் பிள்ளை இருக்கா இதில் வந்து நிற்கிற பிள்ளை இருக்கா ஐயா இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் கடைசியாக இந்த பேரையும் கொண்டு வழக்கு போட்டுருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு நிற்க வேண்டியிருக்கு சரி பெற்று தந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் அநீதி நடக்கவில்லை ஐயா அதை விட ஜனவரி 3ஆம் தேதி புது சிலை இங்கே கொண்டு வரேன் ஏற்கனவே அங்கே ஃபேஸ்புக் முழுக்க போட்டு யார் கொடுக்குறீங்க அப்படி நான் புறந்தரத்துல நான் போவேன் சொல்றீங்க இந்த நேரம் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துக்கொள்ள வேணும் இது எங்கட காணி நிறுத்தி சொல்லுங்க කොටසක් මෙයාට අයිති කරනවා 14 சரியோ இது எங்கட காணி நாங்கள் 4 வருஷமா போகாத இடம் இல்லை இப்ப கடைசியா என்ன பிரச்சனை நாங்க மாதம் மாதம் போராடி வாரம் எங்கட காணிக்கு எங்கட கோர்ட்ஸ்லயும் இதுலயும் எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை ஏன்னா கூட 9வது சரத்து சொல்றது பௌத்த மதத்தை வந்து ட்ரிங்கோல நடந்த பிரச்சனைக்கு சஜித் பிரேமதாச என்ன மதத்தவர் பௌத்த மதத்தை பேணி பாதுகாக்க வேணும் அப்ப எங்கட வீட்டு கூரையிலையும் கொண்டு புத்தர் சிலையை வைப்பீங்க நாங்க வாயை மூடிக்கொண்டு இருக்கணும் அதுதான் இப்ப இன்றைக்கு கைது செய்ததால உங்களோட சட்ட நடவடிக்கை உங்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க எங்க புத்தர் சிலை வச்சாலும் நாங்க வாயை மூடிக்கொண்டு இருக்கணும் මෙයා අවුරුදු 3ක් විතර මේ සම්බන්ධව නඩු කියලා නෑලු ඉන්න සාධාරණ කිඩ කරගෙන කාගෙන්වත් සුදේශන්න හම්බුනේ නෑ ඒ නිසා මෙයා ඉදම මේක ඇතුලේ තියෙනවා නමුත් දැන් මගේ නිවසක් තියෙනවානේ දැන් එන්නතන මගේ දුලා මේ පුදුමාන්සේ තියෙනවා දැන් මෙයාගේ වාලේ උඩ තිබ්බත් මම එන්න අහන කොහෙද තිබ්බේ වச்சிරලා கேக்குது அந்த மாதிரி புத்தகத்துல கூரையில வச்சிருக்காங்க ஐயா இப்ப வச்சிருக்க ஆட்டகாணி இப்ப வச்சிருக்க ஆட்டகாணி என்ன காணி ஐயா என்ன காணி ஐயா இப்ப அது சொல்றாரு அது உங்களுக்கு பிரச்சனைக்குரிய பிரச்சனை கூட விடயமா இருந்தா கூட அதுக்கு கோர்ட்ஸ்ல வழக்கு ஒன்று போகுது தானே நாமளும் கேட்கிறேன் நீங்க இன்னும் யாரும் வழக்கு போடாம எல்லாம் சேர்த்து 2276 பேர் முழு காணிக்கு தான் வழக்கு போட்டிருக்காங்க முழு இடம் இந்த 2013 மே மாதம் 28ஆம் தேதி கெசட் பண்ணியிருந்தாங்க 6376 ஏக்கரையும் ராணுவத்துக்கு கிடைக்கிறாங்க அதுக்கு எதிராக 6376 ஏக்கரையும் எடுத்திருக்கிறாங்க 376 අක්කර
6376 ஏக்கர் அதுக்கு எதிராக ஹைகோர்ட்ல வழக்கு நடக்கு 2276 இந்த லேண்ட் ஓனர்ஸும் அதில் ஒரு பேட்டி நடக்குது. ஓ அந்த நடந்து கொண்டு இருக்கு. அந்த நேரத்தில் இப்போ எத்தனை 2013ஆம் ஆண்டுலேருந்து வழக்கு நடக்குது. ஹைகோர்ட்டுக்கு இதுக்கு வழக்கு போட்டா நீங்க 50 வருஷம் இருக்கு நாங்க மண்டையை போட்டுறோம் எந்த பிள்ளைக்கு அது நம்மட புள்ளையா இல்ல அந்த அது அந்த கொஞ்சம் அந்த கோர்ட் வந்து நீதிமன்றத்துல இல்ல இல்ல அரசாங்கத்தின் பிள்ளை என்னங்க அந்த என்ன சொல்லிட்டேன் போர்ட்ஸுக்கு போனா இழுபடும் எங்கட ஆட்சி மாறினா என்ன நடக்கும் தெரியும் அதே பிரச்சனை தான் இங்க இந்த 6376 ஏக்கர்ல 3000 ஏக்கர் விட்டாச்சு. ஆனா இன்னும் அந்த கெசட் நோட்டிபிகேஷன் விட்ரோ பண்ணி இந்த காணி ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனா இப்பவும் கெசட் நோட்டிபிகேஷன் சரி இப்ப நாங்க மைதாஸ்கானே குந்தாஸ்கானே பிள்ளைகளுக்கு இன்டர்வியூ ஐங்கலு நமக்கு செப்பரேட் கொடுக்க පිළිස්කල තියෙන. නමුත් මේ ඒක ප්‍රබාඩකොලෝ ඒව කරගන්න ඕනේ. ඒව අධිකාරියෙන් යන්න ඕනේ. ඒව අපි ඒව තමයි අපි කියන්නේ. ඒව කරගන්න කියලා. ජනාධිපති කමිටුවට ගන්නේ இல்ல இல்ல ஜனாதிபதி இல்ல கெசட் இல்ல கெசட் கோர்ட் கெசட் விட்ரோ பண்ண இல்ல අද ප්‍රොසෙස් කෝඩ් වික්ටෝ பண்ண இல்ல விட்ரோ பண்ண இல்ல ஆனா லேண்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. ලෑන්ඩ් රිලීස් කරනවා. நீங்க படிக்கலாம் அப்படிதான் உங்களோட பாதுகாப்பை தான் வச்சிருக்கீங்க අධිකරණයේ දේවට අපිට කතා කරන්න බෑනේ. சரி நான் கதைக்க போறேன் அடுத்த வேற தேவையில்லை எங்களுக்கு ஒன்றும் இடையில கை போடாத இல்ல இல்ல அதைத்தான் இதுக்கும் இது பிரதேச சபையில ரோடு நாங்க உள்ளுக்கு போயிடும். සභාපතිතුමාට පුළුවන් මේ ශීල කරුණා කරනවා කියන්නේ අධිකරණයේ තියෙන ඔක්කොම දේවල් நான் கொஞ்சம் மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க முடிக்குதானே சகல காரணங்களும் கொண்டு எடுத்து ஒரு பெரிய விடயங்கள கட்டளை அறிவிக்கலாம் தானே. ஓ அதான் அறிவிச்சிருக்கிறோம். இது சட்டவிரோதம் வச்சிருக்கு. அது எப்ப அறிவிச்சிருக்கீங்க? 2022ஆம் ஆண்டுல இருந்து ஜனாதிபதி ஓ எல்லாம் கொடுத்து ஒன்றுமே ப்ரோசஸ் பண்ணல. இப்ப நடந்து கொண்டிருக்கு. ஓ இல்ல நாங்க 2022ஆம் ஆண்டு இந்த வியார கட்ட துவங்கி அந்த கோர்ட்ல என்ன நடந்திருக்கு? இல்ல இல்ல காணியை விட சொல்லி தான் ஆர்டர் இருக்கு. அதே நேரத்தில் பசாவடால கட்டுற சட்டவிரோதமான தனியார் காணியில் கட்டுற வைத்தியசாலைக்கு எதிராகவும் கேஸ் நடந்து கொண்டிருக்கு. அதையும் அந்த காணி நான் டெய்லி பாக்குறேன் என்னோட சார் கேட்கிறார் நடந்து கொண்டு போகுதானே சட்டவிரோதமான ஒரு விகாரை கட்டப்படும் சொல்றீங்க. அப்ப அதுக்கு நீங்க எடுக்கலாம் தானே ஒரு தடை அதுக்கு எங்களுக்கு சில இதுகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அந்த அதிகாரத்தை உடனே මේක මේ වගේ ටික කතා කරලා கைய படிக்கிற என்ன வேலையா செய்யற ஒரு பொம்பளை பிள்ளை පොලිටිකල් කේස් அஞ்சு நிமிஷம் හරි 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 අපි බලමු முந்த நாள் நானில வந்த நாள் எனக்கு 76 வயது 76 வயதுல රයිට්ස් තියෙනවා අපිට සැල්ලිනේ හරි ඒකට පස්සේ
வாங்க